ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல ரிலீஸ் ஆன பேண்டோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரு ஊருக்குள்ள திடீர்னு கொலையை பண்றானுங்க. கொலையை பண்ணிட்டு அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி மீடியாவுக்கும் அமுச்சு விட்டு போலீஸான நம்ம ஹீரோயின்கே சவால் விடுறாங்க. உன்னால முடிஞ்சா என்ன கண்டுபிடிச்சிக்கோ, கண்டிப்பா உன்னால எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் களத்துல இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்க, கடைசியா என்ன கண்டுபிடிச்சாங்க, அந்த கொலைகாரங்க யாரு, இந்த கொலையெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு போகும்போது நம்ம எதிர்பார்க்காத ஒரு பங்கமான ட்விஸ்டோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப் இதெல்லாம் மறக்காம கொடுங்க. கடைசியா ஹொசூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் அவங்களுடைய அக்காவுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஃபுல்லி ஹேண்ட்மேடா ஃபுல்லி கஸ்டமைஸா வாலெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலா அவங்க சொன்ன மாதிரியான டிசைன், கலரு, லெதரு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி ரொம்பவே நல்லபடியா அந்த வாலெட்டை செஞ்சு அமுச்சு விட்டாச்சு மக்களே. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி லைஃப் டைம் வாலெட், ஃபுல்லி ஹேண்ட்மேட் வாலெட் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனா பயங்கர வர்த்தா இருக்கும். அந்த வாலெட்டை யூஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி அவைலபிளா இருக்கும், அதாவது லைஃப் டைம் வாரண்டி. இது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா நான் நிறைய வாலெட் லான்ச் பண்ணிருக்கேன். லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் வாலெட் காம்போ ட்ரிபிள் லைன்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அது வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க, லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு மார்க்கெட்ல ஒருத்தர் பூ ஏதோ வாங்க வந்திருக்காரு. அந்த டைம்ல யாரோ கிளவுன் மாஸ்க்லாம் போட்டுட்டு வந்த ரெண்டு பேரு அவரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அவருக்கு மேல அவரு வாங்கின மாலையை போட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்து இந்த ஊருடைய ஒரு சின்ன ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயிலை திறந்து பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல யாரோ ரெண்டு பேரு ஒரு ஆளை கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அதே ரெண்டு பேரு வேற யாரையோ கட்டி போட்டு கொலை பண்றாங்க. யார கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மாஸ்க் அவங்களுக்கும் போட்டு விட்டுருக்காங்க, இவனுங்களும் போட்டுருக்கானுங்க. நான் கொலை பண்ணிட்டேன், முடிஞ்சா என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே சவால் விடுற மாதிரி அந்த வீடியோ இருக்கு. அந்த வீடியோ பப்ளிஷ் ஆக பிரஸ், மீடியா, ரிப்போர்ட்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்துட்டு போலீஸை படாத பாடுபடுத்தி எடுக்கிறாங்க. போலீஸ்க்கே சவால் விடுறாங்க, உங்களால கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போலீஸுக்கு மண்டை காயுது. இன்னொன்னு, அந்த டெட் பாடியை வந்துட்டு ஆத்துக்குள்ள போட்டாங்க பாத்தீங்களா, டெட் பாடி எங்க போச்சு அப்படின்னே தெரியல. மேல மறந்துட்டும் வரவே மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள இறங்கி யாராவது எடுத்துட்டு வந்தாதான் உண்டு. இந்த ஊர்ல மித்ரான் ஒரு ரவுடி இருக்காரு. அந்த ரவுடி தான் தண்ணிக்குள்ள நல்லாவே நீச்சல் அடிப்பாரு. இந்த மாதிரி டெட் பாடி ஏதாவது கடந்தா கொண்டு கொடுப்பாராம், அவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மித்ராவை காமிக்கிறாங்க. இவரு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த மீன்லாம் இறக்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவரும் சாதாரண ஆள் கிடையாது மக்களே. கொலை ஆளை மட்ட பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா மோசமான வேலையும் பார்ப்பாரு. அடிக்கடிக்கு ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாரு. இப்போ உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலைக்கு போயிட்டு இல்ல வெளியே எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா குட்டி பொண்ணு விளையாடிட்டு இருக்கா. அப்ப எனக்கு கார்ட்டூன் சேனல் மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவளும் மாத்திட்டு திரும்பி பார்த்தா பொண்ணு ஆளக்கானும். ஆக்சுவலா சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஏதோ ஒரு விதத்துல இறந்து போயிட்டு இருப்பா மக்களே. அதுக்கப்புறமா மனுஷன் பயங்கரமா மனசுடைஞ்சு போயிட்டு எப்ப பார்த்தாலும் குடினே சுத்திக்கிட்டு இருக்காரு, போதிலே இருப்பாரு. இப்ப கூட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயினும் போலீஸ் தான், ஹீரோவும் போலீஸ் தான். பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ எந்த வேலை வெட்டிக்கும் போகாம லீவ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் வராங்க, டிவியை மாத்துறாங்க. டிவியை மாத்தும் போது இவனுங்க கொலை பண்ணானுங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோயின்கே இவனுங்க சவால் விடுறாங்க. ஹீரோனுடைய பேரு ருத்ரா மேடம், நீங்க தான் இந்த கேஸை விசாரிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், முடிஞ்சா எங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட நம்ம ஹீரோயிட்ட சொல்றாங்க, நான் இந்த கேஸை விசாரிக்க தான் அந்த ஊருக்கு போறேன், வேற ஒரு வில்லேஜுக்கு டிராவல் பண்ணி போறேன், நீயும் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வந்து என்ன பண்ண போறேன், நீயே போயிட்டு விசாரிச்சு கண்டுபிடி, எனக்கு வர விருப்பமே இல்லை அப்படின்னும் போது, இங்கேயே உட்காந்து என்னையா பண்ண போற, ஏற்கனவே சோகமா எந்த வேலை வெட்டிக்கும் போகாம குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, நீயும் நானும் சேர்ந்து போலாம், எனக்கும் உதவியா இருக்கும், புது ஊரு அப்படின்னும் போது இவரும் வரன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த வில்லேஜ்ல காமிக்கிறாங்க. மித்ரா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. இந்த மாதிரி நான் இறங்கி டெட் பாடியை கொண்டு வரதுக்கு முன்னாடி விலை பேசாம இறங்க மாட்டேன், இறந்து போனவங்க யாரு, சொந்தக்காரங்களை கூப்பிடுங்க அப்படின்னும் போது, எப்பா சாமி உள்ளுக்குள்ள யாரு இறந்து போனா, டெட் பாடியா யாரு கிடக்குற அப்படின்னே தெரியல, நீ முதல்ல போயிட்டு கொண்டு வா, காசுலாம் பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னும் போது, காசை வாங்காம உள்ளுக்குள்ள போக மாட்டேன், சொந்தக்காரங்க இல்ல அப்படின்னா நீங்க காசை கொடுங்க, எவ்வளோன்னு ரேட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் உள்ளேயே போவேன் அப்படின்னும் போது, சாமி நீ போயிட்டு டெட் பாடியை கொண்டு வா, காசு மொத்தமா நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோட மித்ரா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன போட் எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள போறாரு. இந்த தண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு போல ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. இவரும் போற வழி முழுக்க முங்கி பாக்குறாரு, எங்கேயுமே டெட் பாடியை கிடைக்கவே மாட்டேங்குது. அதுவும் அந்த தண்ணியே பயங்கர கலங்களா இருக்கு. பயங்கரமா கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியா கடைசியா டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணி ஒரு 3 பசங்களை காமிக்கிறாங்க. இந்த 3 பசங்களுமே ஒரு ஆர்ஃபனேஜ்ல தங்கியிருக்காங்க போல, அனாதைகள். இவங்களுக்கு சொந்த பந்தம், அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இந்த 3 பேரும்
பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பேர்ல விஸ்வான்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த விஸ்வாக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், லவ் பண்ணலாம், ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனுக்கு அந்த ப்ரப்போஸ் பண்ணவே வர மாட்டேங்குது. இந்த ஆஃபனேஜ் ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஒரு தோட்டத்துக்குள்ள போந்து ரோஸ் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இந்த பொண்ணை ஃபாலோ பண்றாங்க, ப்ரப்போஸ் பண்ண பாக்குறாங்க. விஸ்வா வந்துட்டு நிறைய வாட்டி ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். கிட்டக்க போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமா திக்கி திணறுது. இப்ப கூட இனி நான் கண்டிப்பா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பூ நீட்ட என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. ஐன்னு சொல்ல வந்தவன் என்ன ஐ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 5 ரூபாய்க்கு 3 பூ வேணுமான்னு கேட்கும் போது அந்த பொண்ணு 5 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 3 பூ வாங்கிட்டு போறா மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பி இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் தூங்கு மூஞ்சிலா இருக்கு. நின்னபடியே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. இவங்க தான் வந்து எழுப்பி இவங்க இந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றாங்க. கேஸை பத்திலாம் கேட்கும் போது அங்க இருக்கிற எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த கொலைகாரன் அடுத்த கொலையை பண்ணிட்டான் போல. நீங்க புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் உங்களுக்காக உங்களை வரவேற்க புதுசா ஒரு டெட் பாடியை அமுச்சு வச்சிருக்கேன், போயிட்டு தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அட யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகும்போது மறுபடியும் தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கான். தண்ணிக்குள்ள இருந்து டெட் பாடியை தூக்குறாங்க. நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து என்ன விஷயம்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்றாங்க. இந்த லோக்கல் போலீஸ் கிட்ட நம்ம போலீஸ் வந்துட்டு நைட்டு முழுக்க ரோந்துல இருக்கணும், இந்த கொலைகாரன் அடுத்த கொலையை பண்றதுக்கு முன்னாடி அவனை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும் அப்படின்னும் போது மேடம் இவனை பார்த்தா சீரியஸா ஏதோ ஒரு காரணத்துக்காக கொலை பண்ற மாதிரியே தெரியல, நம்ம இடந்து அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் போது கண்டிப்பா கிடையாது, இவன் பார்த்து பக்குவமா ரொம்ப பிளான் பண்ணி கொலை பண்றான். வேற எங்கேயோ கொலை பண்ணி டெட் பாடியை கொண்டு வந்து ஏன் தண்ணிக்குள்ள போட்டு போறான் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சின்ன குழுவும் கிடைக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பக்காவா பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் கொஞ்சம் சீரியஸான ஆளு, நம்ம பார்த்து டீல் பண்ணோம். நீங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க, நைட் முழுக்க நம்ம வண்டி டிராவல்லே இருக்கட்டும், ரோந்துலயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் டெட் பாடியை கண்டுபிடிக்கும் போது ஒரு சின்ன பேப்பரை கண்டுபிடிச்சாராம். இது டெட் பாடியோடைய பாக்கெட்டுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த பேப்பர்ல எதுவுமே எழுதவே இல்லை, ஒரே பிளாங்க் பேப்பரா இருக்கு, ஒரே ஒயிட் பேப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவருக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. அதை கையில கொடுக்கும் போது சரி ஓகே இது என்னன்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு பிரஸ்ஸை மீட் பண்ணா அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. நான் இப்பதான் வந்திருக்கேன், கண்டிப்பா விசாரிக்கிறேன், விசாரிச்சு கொலைகாரனை பிடிப்பேன் அப்படின் போது இவன் சாதாரண கொலைகாரனே கிடையாது போல, சீரியல் கில்லரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேபி இருக்கலாம், நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொலைகாரன் உங்களுக்கே நேரடியா சவால் விடுறான். ஒருவேளை உங்களுக்கும் அந்த கொலைகாரனுக்கும் முன்னாடி ஏதோ பகை இருந்து அதனால கொலையெல்லாம் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுக்கு கடுப்பாகுது. அதை பத்திலாம் கண்டிப்பா இப்ப சொல்ல முடியாது, நான் விசாரிக்கிறேன், விசாரிச்சுட்டு எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இதே ஸ்பாட்ல நம்ம ஹீரோனுடைய புருஷன் ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் போதையில சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல சரக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போதை பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இந்த ஊர் லோக்கல் போலீஸ் கிட்டயே போயிட்டு கேட்கும் போது இவரு கூட்டிட்டு போனாரு. அங்க போனா போலீஸை பார்த்து அங்க இருக்கவங்க பயப்படுறாங்க. யோ நீங்க பயப்படுற அளவுலாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க பிடிக்க வரல வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பேசி போதை பொருள்லாம் இவரு வாங்கிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அந்த விஸ்வாவுடைய கேங் இருக்காங்களே சின்ன பசங்க, இவனுங்களை அங்க இருக்கிற வார்டன் செம்மையா திட்டாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க, புரியுதனம் பண்ணி சுத்திட்டு வரீங்க, சொல்ற பேச்சு கேட்க மாட்டீங்களா, ஒழுங்கா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்ட அவனுங்க கண்டுவே மாட்டானுங்க. இங்க ஒரு பாட்டி சாப்பாடு கொண்டு வராங்க. இவர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்ப கேக்குறாரு பசங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனுங்களை திட்டவும் செய்யற, நல்லாவும் பாத்துக்கிற, அவனுங்க தான் உன்னை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னும் போது ஆமா அவனுங்க எல்லாரையும் பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, ஆனா என்னுடைய பையன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவரு புலம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு ஆன்டியை காமிக்கிறாங்க. இவங்க செயின் போட்டுட்டு போயிட்டே இருக்கும் போது அங்க வந்த ஒரு திருட்டு பையன் இந்த செயினை புடுங்கிட்டு அறுத்துட்டு ஓட, இதை பார்த்த ஒரு நல்ல மனுஷன் நீங்க வெயிட் பண்ணுங்க, கவலையே படாதீங்க, நான் போயிட்டு அந்த செயினை புடுங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு ஓடுறான். பார்த்தா 2 பேரும் கூட்டு களவாணிகள் தனியா போயிட்டு இப்போ ஒருத்தன் பின்னாடி துரத்திட்டு வந்தான் பாத்தீங்களா, அவன் தான் அந்த வார்டனுடைய பையன். அந்த பையன் வந்துட்டு என்னடா நீ இவ்வளவு ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருக்க, நான் ஓடி வந்ததுனால நீ தப்பிச்ச, இல்லைன்னா கண்டிப்பா மாட்டிருப்ப அப்படின்னும் போது டேய் அந்த ஆன்டி என்னடா என்ன பார்த்து திருடன் திருடன் கத்துறாங்க, ஆக்சுவலா பிளான போட்டு ஆட்டைய போட சொன்னதே நீதான்டா உண்மையான திருடன் அப்படின்னு சொல்லும் போது ஆமா எங்க அப்பா மட்டும் ஒழுங்கா இருந்தா அப்படின்னா நான் ஏன் ஆட்டையெல்லாம் போட போறேன், இருக்கிற சொத்தெல்லாம் வித்து அனாதை இல்லம் நடத்துறேன், அந்த 3 பசங்களை வளர்க்க போறேன், சாப்பாடு போட போறேன்,
மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்பாக்கும் இவனுக்கும் சண்டை போல அப்பாவை பார்க்க போறதே கிடையாது. இதை தாண்டி அந்த 3 பசங்களை பார்த்தாலே இந்த பையனுக்கு வார்டனுடைய பையனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த 3 பசங்களை காமிக்கிறாங்க. இவங்க குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த 3 பசங்களுக்குமே ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்கா. அந்த பொண்ணு வந்து பேச்சு வாக்குல அங்க ஒரு லெட்டர் இருக்கும், நம்ம விஸ்வா எழுதி வச்சிருப்பான். அந்த லெட்டரை படிச்சு பார்த்து கலாச்சுக்கிட்டு இருக்கும் போது உடனே விஸ்வா கோச்சுக்கிறான். கோச்சுக்கிட்டு நான் இங்க கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா. அந்த பொண்ணு பேரு லட்சுமி. அந்த பொண்ணு அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்க உடனே இவன் கேங்க கூப்பிட்டு ரோஸோட வழக்கம் போல ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்படியே இவங்க லைஃப ஒரு பாட்டு மாதிரி அழகா காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா டீமோட சேர்ந்துட்டு இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதுசா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கும். கடைசியா ஒரு கொலை நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்ல புதுசா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கும். அதை மேட்ச் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது மேட்ச் பண்ணி பார்த்தா தீரஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய ரவுடி பைய கூட மேட்ச் ஆகுது. இந்த தீரஜ் யாரு அப்படின்னா ஒரு மோசமான ரவுடி, கொலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வேலையும் பார்ப்பான். முக்கியமா இவன் பெரிய பெரிய ஆட்களுக்கு இந்த எம்எல்ஏ எம்பி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளுக்கு வேலை பார்க்கறதுனாலேயே அடிக்கடிக்கு ஜெயிலுக்குள்ள போயிட்டு வருவான். இப்ப கூட கடைசியா அவன் பண்ண கொலைக்கு ஜெயில விட்டு வெளியே வரவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேஸ். ஆனா அந்த கேஸ்ல கூட ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்து ரொம்பவே சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு கொஞ்சம் பெரிய கையை அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்போ வீரஜை பத்தி எல்லாமே கண்டுபிடிங்க. வீரஜ் எங்க இருக்கான், இப்போ ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான் அப்படின்னா மேபி அவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல. அவனுடைய முக்கியமான ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அவனை பத்தின மொத்த டீடைலையும் கண்டுபிடிங்க அப்படின்னும் போது இந்த லோக்கல் போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு சில இன்ஃபார்மர்லாம் இருப்பாங்க. அப்படி போயிட்டு ஒரு இன்ஃபார்மரை மீட் பண்ணி கேட்கும் போது ஐயோ வீரஜை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனே பயப்படுறான். சொல்றியா இல்லையா, இல்ல உன்னை தூக்கிட்டு போயிட்டு பொலன்னு பொழக்கவா, இவன் மேலேயும் எக்கச்சக்கமான கேஸ் இருக்கும், அந்த கேஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ரீஓபன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் பயந்துக்கிட்டே நான் சொல்றேன், ஆனா நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா ஒரு சோள காடு மாதிரி இருக்கு. அந்த சோள காட்டுக்கு நடுவுல ஒரு கல்லு கடை. அந்த கல்லு கடையில மித்ரா உட்காந்து கல்லுலாம் குடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கான் பித்து பிடிச்ச மாதிரி. இங்க வந்துட்டு ஒரு ரவுடி கேங் வராங்க. இதே ரவுடி கேங்க இதுக்கு முன்னாடி சீன்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி மித்ராக்கும் ரவுடி கேங்கும் சண்டையில அடிச்சிட்டு இருப்பாரு. மித்ராவை தான் போட வராரு போல, மித்ரா கூட சண்டை போட வராரு, மித்ராவை கொலை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிடையாது. இந்த கல்லு கடைக்காரங்க காசு வாங்கியிருக்காங்க. காசை திருப்பி கொடுக்க முடியாதனால இந்த கல்லு கடைக்காரருடைய பொண்ணை தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க கிட்ட அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா போயிட்டு பயங்கரமா கெஞ்சுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தூக்கிட்டு போவாதீங்க அப்படின்னும் போது அதையும் மீறி நான் கண்டிப்பா தூக்கிட்டு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க நிக்கும் போது அங்க நம்ம மித்ரா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. மித்ரா கிட்ட போய் சொல்லும் போது அவர் கல்லு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, எதுவுமே பேச மாட்டாரு. தூக்கிட்டு போக ட்ரை பண்ணும் போது தான் முழிப்பு வந்து இவர் போயிட்டு அங்க ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை குடிச்சிட்டு வந்து செமையா வெறித்தனமா சண்டை போடுறாரு. சண்டை போட்டு எல்லாரையும் பறக்க விட அந்த டைம்ல தான் அங்க வீரஜ் வரா. மித்ராவுடைய தலையில ஒரு பெரிய கட்டையா தூக்கி ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான். ஒரு போடு போட்டோன்னே மயங்கி கீழே ஊந்துட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காட்டுறாங்க. இதை கேட்ட உடனே இந்த போலீஸ் வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அடுத்த கொலையும் பண்ணிட்டு இருக்கான், அடுத்த விக்டிமோடைய பேர் என்ன அப்படின்னா மித்ரா அப்படின் போது நம்ம ஹீரோயின் டீமை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அந்த டைம்ல இந்த இன்ஃபார்மர் இருக்காரு பாத்தீங்களா சார், அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னு நான் சொல்லவே இல்லை, நீங்க அதுக்குள்ள கால் பண்ணி சொல்லிட்டீங்க. அந்த சண்டையில இறந்து போனது நம்ம மித்ரா கிடையாது வீரஜி அப்படின்னு சொல்லும் போது இவருக்கே தூக்கி வாரி போடுது. இதே டைம்ல போலீஸ்க்கு இன்னொரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா வீரஜுடைய டெட் பாடி. இவன் தான் எல்லா கொலையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனை யாரா கொலை பண்ணி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். இது வரைக்கும் ஹீரோயினுக்கு மித்ரா தான் இந்த கொலையை பண்ணா அப்படின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. அந்த இன்ஃபார்மர் சொன்ன அந்த விஷயம் மட்டும்தான் தெரியும். இப்போ ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு டெட் பாடி எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வரைக்கும் 3 டெட் பாடி கிடைச்சிருக்கு. 3 டெட் பாடியில முதல்ல பண்ண கொலை பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. 2வது கொலை ஒரு மாதிரி அவசரமா பண்ண மாதிரி இருக்கு. 3வது கொலையை ஏதோ பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோடயே கொலை பண்ண மாதிரி தெரியுது. இந்த 3 டெட் பாடியிலையும் நமக்கு சில எவிடன்ஸ் கிடைச்சது. என்னன்னா முதல் டெட் பாடியில நமக்கு ஒரு புல்லட் வந்துட்டு எவிடன்ஸா கிடைச்சது. 2வது டெட் பாடியில அந்த வெத்து பேப்பர், 3வது டெட் பாடியில இப்போ ஒரு கீ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த கீயை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மித்ரா தான் இந்த கொலையெல்லாம் பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா மேல சந்தேக பார்வை திரும்ப அவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து அவனை விசாரிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். இவனை அடிச்சு பொழந்து விசாரிச்சா மேடம் நான் தான் இந்த மாதிரி 1 by 1 கொலையெல்லாம் பண்றேன் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா ரோட்லயா சுத்திக்கிட்டு இருப்பேன், அதுவும் போலீஸ் என்ன பிடிக்கிற அளவுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு ஓடி ஒளிஞ்சிருக்க
இருக்க மாட்டேன், நான் இந்த கொலையெல்லாம் பண்ணல, நான் இந்த கொலையை பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த 3 பசங்களை காமிக்கிறாங்க. இவனுங்க எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது போற வழியில அது ஏதோ விளையாடுற இடம் மாதிரி இருக்கு. அந்த வார்டனுடைய பையன் இருக்கா பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கான். இந்த 3 பசங்க குறுக்கால வந்ததுனால எங்க பெட் மேட்சே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக 3 பேரும் மன்னிப்பு கேக்குறாங்க. மன்னிப்பு கேட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னும் போது கையில பூவெல்லாம் பார்த்துட்டு, என்ன விஸ்வா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், பல நாளா லட்சுமி பின்னாடியே சுத்திட்டு இருக்க போல, உனக்கு மடியில அப்படின்னா சொல்லு, நானே பூவை கொடுத்து உசார் பண்ணிடுறேன் அப்படின்னும் போது இப்போ விஸ்வாக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் சமையாக்கும் வந்து மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சமையா சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு முடிச்சுட்டு அடிலாம் வாங்கிட்டு அந்த ஆஃபனேஜுக்கு போனா வார்டனு சமையா கழுவி கழுவி ஊத்துறாரு, காது மெலி அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஊதாரித்தனமா சுத்த முடியாது, நான் சொல்ற பேச்சை மட்டும் தான் கேட்கணும், இதுக்கப்புறமும் இந்த மாதிரி நீங்க சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, அது பண்ணுவீங்க இது பண்ணுவீங்க அப்படின்னா இங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமையா திட்டி விட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கறிக்கடையில இன்னொரு டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினி யாரும் கொலை பண்ணி போட்டாங்க மக்களே. ஹீரோயினியை கொலை பண்ணி ஒரு மூட்டையில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த நியூஸ் பயங்கர வைரலா ஓடிட்டு இருக்கு. கேஸை விசாரிக்க வந்த போலீஸ் அதிகாரியவே யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கொலையை கண்டிப்பா மித்ராவும் மித்ராவுடைய கேங்கும் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கும் போது மித்ராவும் மித்ராவுடைய கேங்கும் ஜெயில இருந்திருப்பாங்க ஸ்டேஷன்ல. இவங்க உள்ளுக்குள்ள இருக்கும் போது வெளியே அந்த பொண்ணை கொலை பண்றாங்க, ஹீரோயினை கொலை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இது மித்ராவும் மித்ராவுடைய கேங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வெளியே அமிச்சிட்டானுங்க. இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்மளும் என்னென்னமோ பண்ணி பணம்லாம் ஆட்டைய போட ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே வேலைக்கே ஆகல. நம்ம வந்துட்டு பெருசா செட்டில் ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரஸ்ட்ல பயங்கரமா பணம் இருக்கான், அந்த பணத்தை அரசியல்வாதிகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் அதை எப்படியாச்சும் பிளான் போட்டு ஆட்டையை போட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில பயங்கரமா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கேங்கோட பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த மகளும் இறந்து போயிட்டாங்க, மனைவியும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர சோகத்துல மூழ்கி போயிட்டு இன்னும் சரக்கடிச்சிட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஒரு சீனியர் ஆபீசர் இந்த ஊருடைய போலீஸையும் கூப்பிட்டு வராரு. இந்த மாதிரி உன்னுடைய மனைவியும் இறந்து போயிட்டாங்க, அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டான், இதுக்கப்புறம் இந்த கேஸை சிபிஐ தான் விசாரிக்க போறாங்க அப்படின்னு. இல்ல இந்த கேஸை வந்துட்டு நான் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. யோ நீ தான் இப்போ டியூட்டிலேயே கிடையாது, நீ எப்படி விசாரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்அபிஷியலா விசாரிக்கிறேன், நான் இந்த கேஸை கண்டிப்பா அவ்வளவு ஈஸியா விட போறது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீயே விசாரி, ஆனா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, தெரியாம பாத்துக்கோ, உனக்கு உதவிக்கு இந்த தாடிக்காரன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாடிக்காரனை கூட்டு வந்து விட, இந்த தாடிக்காரன் யாரு அப்படின்னா இவங்கிட்ட தான் அந்த ட்ரக்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவனும் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் தான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோ வேலையை ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த இன்ஃபார்மர் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ரவுண்டா ஏதோ போட்டு வச்சிருக்காரு, ஏதோ சில விஷயம் ஒட்டி வச்சிருக்காரு. என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா இது ஒரு ட்ராப், இந்த ட்ராப்ல தான் போலீஸும் மாட்டிக்கிட்டு இருக்கும், அந்த கொலைகாரங்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இறந்து போறவங்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பயங்கரமான ட்ரிக்கியான குவெஸ்டின் மாதிரி இருக்கு, இது ஒரு பஸ்ஸல் மாதிரி இருக்கு, இந்த பஸ்ல சால்வ் பண்ணாதான் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்ஃபார்மர் அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ் 3 பேரும் உட்கார்ந்துட்டு இது வரைக்கும் இந்த கேஸ்ல ஹீரோயின் என்ன கண்டுபிடிச்சாங்களோ எல்லாமே டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த டைம்ல அந்த எவிடன்ஸ்லாம் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவரு தான் சரியான போதகையாச்சு சரக்கு போடுறாரு. அப்போ ஒரு டிராப் அந்த சரக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பிளாங்க் பேப்பருக்கு மேல விழுக, அந்த பேப்பருக்கு மேல விழுந்தவனே ஏதோ ஒரு சில விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் பிளாங்கா இருந்த பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ தெரிய ஆரம்பிக்குது. இல்ல என்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க, இது ஏதோ கோட் மாதிரி தெரியுது, இதை டீகோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறாரு. இதே டைம்ல மித்ராவுடைய கேங்கு அந்த பணத்தை ஆட்டைய போடுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு பணத்தை ஆட்டைய போட்டாங்க அப்படின்னே காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த பேப்பரை டீகோட் பண்ண சொன்னாரு பாத்தீங்களா, அதை டீகோட் பண்ணி பார்க்கும்போது அது ஏதோ ஒரு புக்கை வந்துட்டு மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த புக்கை யார் எழுதினாங்களோ அவர் ஒரு வயசான தாத்தா. அந்த தாத்தாவை போயிட்டு மீட் பண்ணி கேட்கும் போது இவரு ஜெயில இருக்கும் போது எக்கச்சக்கமா புக் எழுதினாராம். இவருக்கு கண்ணு தெரியாது, பிளைண்டு. ஜெயில இருக்கும் போது நிறைய புக் எழுதிருக்காரு. அதுல இருக்க ஏதோ ஒரு புக்கோடைய ஒரு சின்ன பீஸ் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இந்த தாத்தா எழுதின எந்த ஒரு புக்குமே ரிலீஸே ஆகல, வெளியாகவே இல்ல. இப்போ திடீர்னு நீங்க ஏதோ ஒரு பேஜை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொன்னா என்னாலேயே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுமே முட்டு சந்தா முடியுது. இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியல. சரி ஓகே, இப்போ வந்துட்டு அந்த கொலைகாரனுங்க கொலை பண்ணதுக்கு அப்புறமா வீடியோலாம் பப்ளிஷ் பண்றாங்க இல்லையா, இந்த வீடியோ நியூஸ் மீடியாக்கெல்லாம் எப்படி கிடைக்குது, முதல்ல யாருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாலே கொலைகாரனை ஈஸியா நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு போனா ஒன் பை ஒன்னா விசாரிச்சுட்டு போகும்போது இந்த இன்ஸ்பெக்டர் தான் கண்டுபிடிக்கிறாரு, லோக்கல் போலீஸ். நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, குட்டியா ஒரு நியூஸ் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னே, அந்த பொண்ணு கிட்ட போய் நிக்குது. இந்த பொண்ணு தான் முதல்ல அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு விசாரிச்சா இந்த
பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டான். என்ன கேள்வி கேட்டாலும் மழுப்பலாவே ஆன்சர் பண்ணும்போது, அப்படின்னா நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்றியா, நீ தான் ஆல் செட் பண்ணி கொலையெல்லாம் பண்ணி உன்னுடைய நியூஸ் மீடியாக்கு டிஆர்பி அதிகமா வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது, ஐயா சாமி நான் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ண போறேன், சத்தியமா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு ஒரு சின்ன மீடியா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுமே காசே வரல, மொத்தமா கை விட்டலாம், இந்த கம்பெனியவே மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ இந்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நான் சில பேரை கொலை பண்ண போறேன், அந்த வீடியோஸ்லாம் உனக்கு அனுப்புறேன், அந்த வீடியோ வச்சு நீ ட்ரெண்ட் ஆயிடு, உன்னுடைய சேனலை மேல கொண்டு வந்துடு, அதுக்கு பதிலா நான் அனுப்புற ஒரு வீடியோக்கும் நீ 10 லட்சம் பணம் கொடுக்கணும் அப்படின்னும் போது 10 லட்சமா, டே என்னடா காமெடி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இந்த பொண்ணுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயில இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கும்போது டார்க் வெப் மாதிரி ஏதோ ஒரு வெப்குள்ள போயிட்டு அங்க அந்த வீடியோ இவனுங்க கொலை பண்றானுங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ பிளே ஆகுது. இதை பார்த்து இந்த பொண்ணு ஷாக் ஆன பொண்ணு உடனே போலீஸுக்கு தான் போயிருக்கணும். ஆனா போலீஸ்க்கு போகாம அந்த இன்வெஸ்டருக்குலாம் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம், நம்ம காசு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பயங்கரமா ட்ரெண்ட் ஆகலாம், நம்ம கம்பெனியவும் மேல கொண்டு வர முடியும் அப்படின்னும் போது இன்வெஸ்டர்ஸும் ஓகே சொல்லும் போது அவங்க கொலை பண்ணி வீடியோ அனுப்ப, இவங்களும் காசு அனுப்ப, இதே வேலையா போயிட்டு இருந்திருக்கு மக்களே. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது இப்ப அந்த லிங்கை வச்சு அந்த வீடியோவை எங்க அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனை கண்டுபிடிச்சு, அந்த ஐபி அட்ரஸை வச்சு லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த லொகேஷனுக்கு போயிட்டு பார்க்கும்போது அது கொலைகாரர்கள் வாழும் பகுதி அந்த மாதிரி இருக்கு மக்களே. பார்க்கவே கன்றாவியா இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஆளையே காணும். இவங்க வராங்க, போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சு ஓடி போயிட்டாங்க போல. அங்க சில புக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. செவுத்துல நம்ம ஹீரோ ஒன்னு வரைஞ்சு வச்சிருந்தாரு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட சேமா அதே போல ஒரு பேட்டர்ன்ல அங்க ஒன்னு வரையப்பட்டிருக்கு மக்களே. கொலைகாரன் ஏதோ சொல்ல வரான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த 3 பசங்களை காமிக்கிறாங்க. விஸ்வாவும் விஸ்வாவுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு எங்கேயோ போயிட்டு மறுபடியும் அந்த ஆஃபனேஜுக்கு வந்தா உள்ளுக்குள்ள ஓனர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த வார்டன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. இவனுங்களை பார்த்தவனே கண்ணை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. இந்த பசங்க கண்ணை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு கண்ணை தூக்கி அங்க வச்சாரு அப்படின்னே தெரியல. இப்ப மறுபடியும் இந்த பக்கம் காமிக்கிறாங்க. ஹீரோ ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது போற வழியில மித்ராவை மீட் பண்றாரு. மித்ரா கையை போட்டு லிஃப்ட் வேணும், போற வழியில இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏறிக்கிறான். போகும்போது அப்படியே பேச்சும் கொடுக்குறான். இந்த மாதிரி இந்த கேஸை முடிக்க நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ எப்படா ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த ஒரு எம்எல்ஏ பையன் வெட்டியா தத்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை கடத்தி வச்சுக்கிறேன், கடத்தி வச்சுக்கிட்டா மீடியா அட்டென்ஷன் முழுக்க அது மேல திரும்பும், இந்த மாதிரி எம்எல்ஏ பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிரேக்கிங் நியூஸா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல நீங்க எப்படியாச்சும் குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்னும் போது, டே யார நீ பைத்தியமானு கேட்க, ஐயோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு உண்மையிலேயே எம்எல்ஏ பையனை கடத்திட்டனே அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு தூக்கி வாரி போடுது. நீ ஏன்டா இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே டைம்ல அந்த போதகை கால் பண்றாங்க. கால் பண்ணி நம்ம ஹீரோயின் சாவறதுக்கு முன்னாடி கடைசியா மித்ராவை தான் விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இவனை பார்க்கவே இப்போ பயமா இருக்கு. கறிக்கடையில மித்ராவும் மித்ராவுடைய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே பயங்கர கொடூரமா கொலை பண்றாங்க அப்படின்லாம் நமக்கு பிளாஷ்பேக் கட் பண்ணி காமிக்கிறாங்க. அதாவது இந்த கொலையெல்லாம் பண்றது மித்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இப்போ மித்ரா ஒரு விஷயத்த சொல்லுவாரு பாருங்க, அது பயங்கர ஷாக்கா இருக்கும். அது அவர் சொல்ல பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ குடிச்சிட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஒரு கீயோட வராங்க. அந்த 3வது டெட் பாடி பக்கத்துல கீ கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து, இந்த கீ உன்னுடைய கீ, இந்த கீ எப்படி அந்த 3வது டெட் பாடி கிட்ட போச்சு, உனக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் அமைதியா இருக்காரு, பயங்கர குடி போதையில இருக்காரு. இவங்க இந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கும் போது பிடிச்சி தள்ளி விடுவாரு பாருங்க. அவங்க கீழே விழுந்து மண்ணில் அடிபட்டு இறந்தே போயிட்டாங்க, ரத்தம் வடிய இறந்தே போயிட்டாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி யோசிச்சு இந்த கொலையை கூட அந்த கொலைகாரன் தான் பண்றான், இந்த சைக்கோ தான் பண்றான் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி விட்டுருப்பாரு. இந்த எல்லா விஷயத்தையுமே மித்ராக்கு ஒரு பையன் தெரிஞ்சவன் இருப்பான். அந்த பையன் தான் பார்த்துட்டு இந்த மித்ரா கிட்ட சொல்ல, மித்ரா வந்து இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உன் பொண்டாட்டியை நீயே கொலை பண்ணிட்டு கொலைகாரன் தான் கொலை பண்ணிட்டான், சைக்கோ தான் கொலை பண்ணிட்டான்னு பிளான போட்ட பத்தியா, நல்ல பிளான் தான், ஆனா நீ வசமா மாட்டிக்கிட்ட. அது மட்டும் இல்ல, அந்த எம்எல்ஏ உடைய பையனை கொலை பண்ணி உன்னுடைய காருக்கு பின்னாடி தான் போட்டு வச்சிருக்கேன், அந்த டெட் பாடியை நீ தான் இப்போ டிஸ்போஸ் பண்ண போற அப்படின்னு. டே இங்க பாரு, ஆக்சுவலா அந்த சாவி எப்படி அங்க போச்சு அப்படின்னே தெரியல, அந்த கொலை பண்ற கொலைகாரன் தான் என்ன மாட்டி ஒண்ணும் அப்படின்றதுக்காகவே என்னுடைய சாவியை கொண்டு போய் அங்க போட்டிருக்கான். அங்க போட்டது மட்டும் இல்லாம என் மனைவி கையில கிடைக்கிற மாதிரியும் பண்ணிருக்கான். இதுல வேற என்னமோ இருக்கு, அந்த கொலைகாரனுக்கு வேற ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கும் இந்த கொலைகளுக்கும் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது இந்த பசங்க சீன்லாம் காட்டுறாங்க பாத்தீங்களா, இது பிளாஷ்பேக் மக்களே. ஆர்ஃபனேஜ் உடைய வார்டனு கண்ணை காமிச்சாரு பாத்தீங்களா, கண்ணை கையில கொடுத்து இந்த ஆர்ஃபனேஜுக்கு எதிராக சில பேர் செயல்படுறாங்க, இல்லாத பொல்லாத மோசமான வேலையெல்லாம் பண்ண பாக்குறாங்க. லீகலா அவங்கள மடக்க பார்த்து நிப்பாட்ட பார்த்து ட்ரை பண்ணியும் எதுவுமே வேலைக்கே ஆகல. நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் போராடி தான் நிப்பாட்டணும். இந்த ஆர்ஃபனேஜை காப்பாத்த இந்த ஆர்ஃபனேஜுக்காக நீங்க போயிட்டு இந்த கொலையை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
இவங்களுக்கு பயமா இருக்கு. விஸ்வாக்கும் விஸ்வாவுடைய ஃப்ரெண்டுக்கும் சம பயமா இருக்கு. இருந்தாலுமே இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னா புலி வேஷம் போட்டுட்டு யாரை கொலை பண்ணுமோ அங்க போயிட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணி கன்னை வச்சு அவனுங்களை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி வரானுங்க. இப்படி வந்துகிட்டு இருக்கும் போது அங்க லக்ஷ்மியை பாக்குறாங்க. லக்ஷ்மியை ஆட்கள்லாம் விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ஒரு ஓரமா உட்கார வச்சு என்னமானு கேட்கும் போது, நீ நினைக்கிற மாதிரி அந்த ஆர்ஃபனேஜ் வார்டனு நல்லவனே கிடையாது, ரொம்ப மோசமானவன், பயங்கர கேவலமானவன். உன்னை பார்க்கலாம் அப்படின்னா ஆர்ஃபனேஜுக்கு போனேன். அங்க போனா ஒரு அரசியல்வாதி கூட உட்கார்ந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜோடைய ஓனரு அந்த வார்டனு பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பிரச்சனை இல்ல யாரையாவது கொலை பண்ணணும் அப்படின்னா இவங்க கிட்ட வருவாங்க. இந்த வார்டனு தான் வளர்க்குற 18 வயசுக்கும் கம்மியா இருக்க பசங்களை எப்படியாச்சும் பேசி மயக்கி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி நீங்க போயிட்டு கொலை பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னும் போது இந்த பசங்களும் போயிட்டு கொலை பண்ணிட்டு வருவாங்களாம். கொலை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எல்லா கொலைகளுக்கும் அந்த பசங்களையே யூஸ் பண்ணுவான். கைதானாங்களா கூட 18 வயசுக்கும் கம்மியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசா தண்டனை கிடைக்காம 18 வயசுல வெளியே வந்துருவாங்களாம். அதையும் மீறி இந்த ஆளு வளர்க்குற பசங்களுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா தனக்கு யூஸே கிடையாது, தனக்கு எதிராக மாறிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணி போட்டுருவானா. இந்த எல்லா விஷயத்தையும் அந்த அரசியல்வாதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்த லக்ஷ்மி கேட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வராங்க. இந்த விஷயத்த அந்த ஆள் பார்த்துட்டு ஆட்களை விட்டு விரட்ட விட்டுருக்கான், பிடிக்க சொல்லியிருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது இதை கேட்ட விஸ்வாக்கு சரியான கடுப்பு. நான் போயிட்டு அந்த ஆளை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பின்னாடியே ஃப்ரெண்டும் இந்த லக்ஷ்மியும் வந்து, நீ போகாத, நீ போனா மட்டும் என்ன விஷயம் ஆக போகுது, கண்டிப்பா அவனுக்கு எதிராக நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இதான் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடுறாங்க. அப்படி போகும்போது இந்த பொண்ணுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்து சாப்பாடுலாம் வாங்கி கொண்டு வந்து இந்த பொண்ணுக்கு ஊட்டி விடலான்னு பார்க்கும்போது அந்த டைம்ல ஆர்ஃபனேஜ் நடத்துற அந்த ஓனருடைய பையன் அங்க வரான். வந்த பையன் மண்டையில அடிச்சு இந்த பையனை மட்டை பண்ணிட்டு விஸ்வாவை மட்டை பண்ணிட்டு ஃப்ரெண்டுக்காரனை கொலை பண்ணிட்டு அந்த லக்ஷ்மியை ரேப் பண்ணி கழுத்தை அறுத்து கொலை பண்றா மக்களே. இது மட்டும் இல்லாம இவன் தான் இந்த விஷயத்த பண்ணா, விஸ்வா தான் இந்த விஷயத்தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விடணும் அப்படின்றதுக்காகவே இவன் வாயில வலுக்கட்டாயமா சரக்குலாம் ஊத்தி விட்டு அங்க ஓடி போறாங்க. இவன் அந்த மயக்கத்திலயும் போயிட்டு அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு அப்படியே கழுத்துலாம் அறுபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. கடைசி வரைக்கும் லவ் ப்ரப்போஸே பண்ண முடியலன்னு ப்ரப்போஸ் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம மித்ரா இருக்காரு பாத்தீங்களா, இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கடற்கரையில இருக்காங்க. அங்க வந்து சின்ன சின்ன பசங்க சேர்ந்துட்டு மித்ராவுடைய ஃப்ரெண்டை வயிற்றுல குத்திட்டு ஓடி போயிட்டாங்க. மித்ராவுடைய காலு கிட்டேயே வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் இறந்து போறான். ஆக்சுவலா மித்ராவை தான் கொலை பண்ண பசங்க வந்திருக்கானுங்க. மாத்தி ஃப்ரெண்டுக்காரனை குத்தி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. நமக்கு விஸ்வான்னு சின்ன பையன் ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சின்ன பையன் வேற யாரும் கிடையாது, மித்ரான்னு காமிக்கிறாங்க. நம்ம மித்ராவுடைய முழு நேம் என்ன அப்படின்னா விஸ்வமித்ரா மக்களே. நம்ம ஹீரோ மித்ராவை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு விசாரிக்கும் போது சின்ன வயசுல தன்னுடைய ஃப்ரெண்டையே கொலை பண்ணிட்டான், அண்ட் வந்துட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸுக்காக மித்ரா கைதாயிருப்பாரு. பல வருஷம் ஜெயிலுக்குள்ளேயே இருப்பாரு. ஆனா தன்னுடைய உடம்ப பயங்கரமா பார்த்திருப்பாரு, எக்ஸசைஸ் பண்ணிருப்பாரு, நல்லா சாப்பிட்டிருப்பாரு, உடம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளியவே போயிருப்பாரு. இந்த விஷயம்லாம் ஜெயிலுக்குள்ள இருக்க ஒரு தாத்தா சொல்றாரு. இப்போ ரியல் டைம்ல அந்த வார்டனை காமிக்கிறாங்க. இந்த ஆளு ஒரு தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆள் இப்போ எம்எல்ஏ ஆயிட்டானா. ஆக்சுவலா இவருக்கு ஒரு ட்வின் பிரதர் இருந்திருக்காரு. இந்த ஆள் இந்த எம்எல்ஏ இருக்கா பாத்தீங்களா, இவன் ஒரு மோசமானவன், ஏதாவது பண்ணி அரசியல்ல பெரிய ஆள் ஆகணும், பயங்கரமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணுவான். இவருடைய தம்பி தான் அந்த அந்த ஆர்ஃபனேஜ் நடத்தக்கூடிய நல்ல ஒரு அந்த வார்டனு. இவனுக்கு அண்ணன் பண்றது எதுவுமே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது தம்பியவே கொலை பண்ணிட்டு இவன் அதுக்கப்புறமா அந்த ஆர்ஃபனேஜ் டேக் ஓவர் பண்ணி அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் ஏமாத்தி பிரெயின் வாஷ் பண்ணி கொலையெல்லாம் பண்ண வச்சிருப்பான். இப்ப இந்த ஸ்பாட்டுக்கு மித்ரா வராரு. இதே ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. இப்ப வந்துட்டு மித்ராவையே கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆர்ஃபனேஜ் சேர்ந்த பசங்களை கூட்டிட்டு வந்து இவனை கொலை பண்ணுங்க அப்படின்னும் போது அவங்க கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இதுக்கப்புறம் கொலை பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் வீடியோ ஆதாரத்தோட காமிச்சிட்டேன், இப்போ ஒன்னதான் கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வைக்கிற மேல நம்ம ஹீரோக்கு ஒரு கன்னு, அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏக்கு ஒரு கன்னு, நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் நீங்களே பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்னடா பண்ணாரு, நம்ம ஹீரோ எதுக்காக ஷூட் பண்ணிக்க சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சின்ன வயசுல இந்த லக்ஷ்மியை கொலை பண்ண கேஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை கொலை பண்ண கேஸை வந்துட்டு ஹீரோ தான் விசாரிச்சிருப்பாரு. இவர் ஒழுங்கா கேஸை விசாரிக்காம இந்த எம்எல்ஏக்கு சாதகமா எல்லாமே பண்ணிருப்பாரு காசை வாங்கிட்டு. அதனாலேயே நம்ம ஹீரோவை ஏதாவது பண்ணோம், ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல ஹீரோயினை வர வச்சது, நம்ம ஹீரோ மேல பழைய தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீ அங்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம மித்ரா தான் பண்ணிருப்பாரு. இது மட்டும் இல்ல மக்களே, ஜெயில இருந்து வெளியே வந்தோடனே இந்த ஆளை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்திருப்பாரு. அதாவது ஹீரோவை கொலை பண்ணணும்னு பாத்திருப்பாரு. ஏற்கனவே ஹீரோவுடைய பொண்ணு இறந்து போயிட்டு நம்ம ஹீரோ சோகமா இருக்காரு அப்படின்னும் போது இவனை
அவனை இப்போதையே கொலை பண்ண வேணாம், ஆனா வேற ஏதாவது பண்ணலாம், பயங்கரமா பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. உங்க முடிவை நீங்களே தேடிக்கோங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சுட்டுட்டு இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த எம்எல்ஏ வந்துட்டு தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்னை தூக்கி இவனையே ஷூட் பண்ண பார்க்கும்போது அதுல புல்லட்டே கிடையாது. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு தெரியும், நீ தான் திருந்தவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விட்டு அந்த தீயை அணைச்சு விட்டுறாரு. அதாவது உடம்பு முழுக்க பயங்கரமா தீக்காயமா இருக்கு, இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. இவனுடைய ஆர்ஃபனேஜுக்கு வெளியவே ஒரு பாதி பண்ணுக்கு பிச்சை எடுக்கிற அளவுக்கு மித்ரா மாத்தி விட்டாரு இந்த எம்எல்ஏவை. இதே டைம்ல மித்ராவும் மித்ராவுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து பணம்லாம் ஆட்டையை போட்டாங்க பாத்தீங்களா. இந்த பணத்தை ஆக்சுவலா இந்த பணமே யாருடைய பணமா இருக்கும் அப்படின்னா அந்த எம்எல்ஏ உடைய பணமா தான் இருக்கும். அதை ஆட்டையை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பணத்தை யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது. அண்ட் இந்த வீடியோ எல்லாம் பப்ளிஷ் பண்ணி ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. போலீஸ், ஜேர்னலிஸ்ட் இவரு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அங்க யாரோ கன்னோட வராங்க. இவரு யாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மித்ராவும் மித்ராவுடைய ஃப்ரெண்டும் புலி வேஷம் போட்டுட்டு போயிட்டு ஒரு ஆளை கொலை பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த கொலை செய்யப்பட்ட ஆளுடைய பையன் தான். ஆக்சுவலா அந்த மனுஷன் நல்லவன், இன்னசென்ட் மக்களே, அவரை போயிட்டு கொலை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்ப அப்பாவை யாரா கொலை பண்ணா தேடி கண்டுபிடிச்சு பழிவாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எல்லாமே கண்டுபிடிச்சு பழிவாங்க வந்திருக்காரு. மித்ராக்கு நல்லாவே தெரியுது நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம கண்டிப்பா பரிகாரம் பண்ணிதான் ஆகணும், அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு கெத்தா நிக்கிறாரு. ஷூட் பண்றா அப்படின்ற மாதிரி வந்தவனும் ஷூட் பண்றான். அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது. இந்த படம் ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஃபீலிங்கை கொடுத்த படம் மக்களே. என்னடா இது ஒன் பை ஒன்னா எல்லாரும் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா, மித்ரா பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.